வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சூர்யா தேவி. கருணாநிதி நூற்றாண்டு தினத்தை ஒட்டி நடந்த நாணயம் வெளியீட்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்து கொண்டார். இதில் பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட பாஜக நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. இதனை அடுத்து திமுகவின் தயவை பாஜக நாடுகிறதோ என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 12 வயது சிறுமி பள்ளியிலேயே வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் குற்றத்திற்கு உடந்தையாக இருந்ததாக 9 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்கில் போலீசில் 3 நாள் காவலில் வைக்கப்பட்டு விசாரணை முடிந்த நிலையில் அதற்கான அறிக்கையில் கையெழுத்திட ரவுடி நாகேந்திரன் மறுத்துள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவிற்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை அழைக்காதது ஏன் என முதல்வர் மு. ஸ்டாலின் அவர்கள் விளக்கமளித்துள்ளார். நாட்டையே உலுக்கிய கொல்கத்தா ஜூனியர் பெண் மருத்துவர் கொலை சம்பவத்தில் தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. பெண் மருத்துவரை பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கி கொலை செய்த நிலையில் இதுவரை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.